ப்ளூ சட்டை மாறனை இந்த அளவுக்கு யாரும் பங்கமாக கலாய்ச்சி விட்ருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கலாய்ச்சி விட்டுட்டாரு நம்ம விடிவி கணேஷ். இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. ப்ளூ சட்டை மாறனை மட்டும் கிடையாது, அவர் நடித்த கான்சிட்டி படத்தையுமே என்னது இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சா அப்படின்னு அந்த படத்தோட டீமை செம்மையாக கலாய்ச்சி விட்டாரு விடிவி கணேஷ். வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க? அசிங்கமாக இருக்குது வெதுரன்னு. அர்ஜுன் தாஸ், ஆனபென், யோகி பாபு, வடிவுக்கரசி இவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் கான்சிட்டி. இந்த கான்சிட்டி படம் சக்சஸ்ஃபுல்லா 25 days ஓடி இருக்கு. அதுக்காக தேங்க்ஸ் கிவிங் மீட் நடந்துச்சு. அதுல தான் விடிவி கணேஷ் இப்படி எல்லாரையும் கலாய்ச்சி விட்டுருக்காரு. இது ஐயோ இதா, நான் ஏதோ பயந்துட்டேன். நீங்க எல்லாம் ஒரே மார்க்னா வந்துட போறேன். ஓகே, தப்பு எல்லாமே தப்பு தப்பாக போகுது. இருந்தாலும் குட் ஈவினிங் எவ்ரிபடி. இந்த கான்சிட்டி படம், இந்த டைரக்டர் ஒரே ஃபோன், சார் இது ஹிட் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் 4 இது வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல, இதுக்கு போய் என்னையா விழா கொண்டாடுறீங்க? அசிங்கமாக இருக்குது வெதுரன்னு. இல்லை இல்லை, எங்கே இருக்கீங்கன்னு. நான் ஆஃபீஸில் தான்மான்னு. உடனே வந்துட்டார். வந்தவர் என்ன செய்கிறாரு, ஒரு 1 lakh ஒர்த்து இருக்கிற ஒரு ஃபோன், ஐஃபோன் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது என்ன, நான் முன்னாடியே சொன்னேன்னே சார் படம் ஜெயிச்சுதுன்னா, என்ன திருப்பி ஜெயிச்சுதுன்ற, வந்ததும் போனதும் தெரியலையா? என்ன கூட ஒருத்தம் கூட கேட்கலையா இதை பற்றியே? எப்படி ஆனதும் கேளுங்க, சிரிக்காதீங்க, விஷயத்தை கேளுங்க. நீங்கள் பேசிட்டீங்களா? நீங்கள் பேசுனது இது வேற மாதிரி இருக்கும். தப்பா? ஆமாம். இல்லை இல்லை, என்னடானா இதில் என்ன விஷயம்னா, அப்போ எடுத்து வைக்கிறாங்க டேபிளில் கணக்கு. தேட்டர் இவ்வளோ பண்ணிச்சு, ஓடிடி இவ்வளோ பண்ணிச்சு அப்படின்னது நம்மளுக்கே தலை சுற்றிடுச்சு. என்னடா தெரியாமல் இந்த படத்தை சின்ன படம்னு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி ஹரீஷ்னு. எங்கள் அது இருக்கிறானே. ஆமாம், இதே இவ்வளோண்டு இருந்துட்டு இவ்வளோ மூளை இருக்குதுப்பா. உன்னை நான் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நானும் பல விதமாலாம் படம் எடுத்து பார்த்துருக்கிறேன். ஒரு பைசா நின்னது கிடையாது, வெறும் கெட்ட பேர் தான். ஆனால் இவன் ஒரே படத்தில்ங்க எல்லா தியேட்டர் என்னன்னா, அவன் மல்டி இது டேலண்ட்டு. எப்படின்னா ப்ரொடக்ஷன் தெரியுது மெயினாக, அதுக்கப்புறம் டைரக்ஷனும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளே தெரியுது. இங்கே என்ன செஞ்சுட்டா, ஹீரோ வரலையா, போயிட்டாரு. இல்லை இல்லை, இந்த ஹீரோ வச்சு இந்த ஓட்டு ஓட்டிட்டான்னா இன்னும் பெரிய ஹீரோ யாருன்னா கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஒரு 5 times. மக்கள் இன்னைக்கு யாருமே தேட்டருக்கு வர்றதில்லைலாம் கம்ப்ளைண்ட்டு. அப்படியே வர்றதா இருந்தாலும் இந்த ப்ளூ சட்டை மாறன் நிறுத்திடுவார். அப்படிலாம் போகக்கூடாது. இந்த படத்தில் அது இல்லை இது இல்லை, அவன் பட்டன் போடலை, வெறும் காட்டிலே போய் ஓட்டிட்டானுங்க. இவர் போனார்னு தான் தெரியும். ஆனால் நான் அவரை குற்றம் சொல்ல, அவரோட சுபாவம், அவர் அதுக்காக படைக்கப்பட்டவர், அதனால அது தப்பே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கதையை சொல்லி, ஐயா இது ஓடுமா, எப்படி அண்ணாச்சி அப்படி கேட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட அப்ரூவல் வாங்கிட்டு போன மாதிரி ஆயிடும். பேசவே முடியாதுங்களே, புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். கலெக்ஷன் 23 ஜனநாயகன் ரிலீஸு, நம்ம முதல்வரோட படம். அந்த படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட டை ஹார்ட் ஃபேனுங்க எனக்கு டைரக்டாக சொல்கிறாங்க, பார்க்கல, நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம் அப்படின்றாங்க. எனக்கு அதை கேட்டதுமே ஆட்டம் ஆடிட்டேன். அதாவது பார்க்குறானுங்க யார், இந்த அம்மா அப்பா சம்பாதிச்சு வச்சு தின்னுங்கிறானுங்களே வீட்டில், அவனுங்க தான் இதை ஓப்பன் பண்ணி நோண்டி பார்க்குறானே தவிர்த்து உண்மையான ஒரு ரசிகன் அவன் இன்னும் வெயிட் பண்ணுறான் என்னைக்கு தேட்டரில் வரும் படம்ன்றது. அநேகமாக ப்ளூ சட்டையும் பார்த்துருக்கோம். எதனா சொல்லுங்களேன்.
அதனால இது இப்படி போகிற காலகட்டத்தில் இந்த கலெக்ஷன் பண்ணுதுன்னு இவன் சொன்ன பிறகுதான் இது தெரியுது. இவ்வளோ பெரிய கான்சிட்டியா, இவ்வளோ கலெக்ஷனா. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்க ஒரு ஆர்வம் வருது. புரியுதுங்களா? போட்டா, ஆனால் அது நம்ம போட்டால் வராது, அவன் கை ராசி. நம்ம போட்டால் பிடிக்கும், அது அவர் போட்டாருன்னா விழும் தாயம். அதுதான் சில கை ராசி இருக்கு. நம்ம அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நடித்து பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது. கேட்கும்போது இந்த படம் இவ்வளோ பண்ணிச்சா அப்படின்னும்போது, அதனால அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இதுதான் மெயின். நான் அப்புறமா வரக்கூடாதுன்னு வந்து இவர் சொன்ன இந்த விஷயம்லாம் கேட்டதும் நம்மளுக்கே ஒரு புல் அரிக்குது இப்போ கூட. அதனால தான் வந்துட்டேன் நான். வேறு என்ன தலைவா? அடுத்த படம் எப்போ ஆரம்பிக்கிறீங்க? பார்த்தீங்களா? ஏன்னா கிறிஸ்பாக பேசி முடிச்சிடணும், வளவளா கொலகொலான்னு இல்லாமல். இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, ஆனால் இந்த சப்ஜெக்டை விட்டு வெளியே போயிடும். அது வேண்டான்னுவே இதோட என் பேச்சு நிறுத்திட்டு, இந்த உண்மையிலே டைரக்டருக்கும் இதில் வேலை செஞ்ச அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 சார். 3 மணிலேருந்து நீங்கள் எப்போ பேசுவீங்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்தோம் சார். நீங்கள் வந்தாலே பயங்கரமாக சென்சேஷனலாக பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் அடுத்தடுத்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.